நடிகர் ரஜினி நடித்துள்ள கூலி திரைப்படம் வெளியானதை அடுத்து VS லிங்கப்பெருமாள் என்பவர் சென்னை மாநகர காவல் ஆணையகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். மது நிறுவன விளம்பர தூதராக நடித்துள்ள நடிகர் ரஜினியின் பத்ம விபூஷன் விருதை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க கோரும் மனு. மதிப்பிற்குரிய உயர் திரு காவல் ஆணையர் அவர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ரஜினி நடித்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகி உள்ள கூலி திரைப்படம் முழுவதும் மேன்ஷன் ஹவுஸ் பிராந்தியை பல காட்சிகளில் படத்தில் முக்கிய அடையாளமாக காட்டியதன் மூலம் இப்பிராந்திக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை நடிகர் ரஜினி இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியுள்ளார். நடிகர் ரஜினி கூலி படத்தில் தான் மது அருந்தும் காலகட்டத்தில் பவர் ஹவுஸ் மதுவை தனக்கு பிடித்த மதுபானம் என ரஜினி கூறினாலும் இந்தியாவின் பிராந்தி விற்பனையில் 2வது இடத்தில் இருக்கும் மேன்சன் ஹவுஸ் பிராந்தியின் அடையாளத்தை விளம்பரப்படுத்தும் விதமாகவே கூலி படத்தில் காட்சிகள் காட்டப்படுகிறது. கூலி படத்தில் ரஜினிக்கு பிடித்த மதுபானமாக இந்திய பிராந்தியான மேன்சன் ஹவுஸ் பிராந்தியின் பெயரை சற்று மாறுதல் செய்து இளைஞர்களிடையே மேன்சன் ஹவுஸ் பிராந்தியை பிரபலப்படுத்தும் வகையில் நடிகர் ரஜினி நடித்துள்ளார். சட்டத்தை ஏமாற்றும் வகையில் மேன்சன் ஹவுஸ் பிராந்தியை படத்தில் காட்டி பவர் ஹவுஸ் என விளம்பரப்படுத்தியுள்ளார். எந்த சமூக அக்கறையுமின்றி பிராந்தி விளம்பர தூதர் போல் கூலி படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ளது மட்டுமல்லாமல் புற்றுநோயை ஏற்படுத்தும் பீடியையும் கூலி தொழிலாளிகளின் அடையாளமாக காட்டுகிறார். தமிழக இளைஞர்கள் மத்தியில் 50 ஆண்டு காலமாக மது அருந்துவதையும் சிகரெட் பீடி பிடிப்பதையும் ஊக்குவித்ததை தவிர ரஜினியால் தமிழக மக்களுக்கு வேறு எந்த பலனும் இல்லை. தன் படங்களின் மூலம் தீய பழக்கங்கள் ஊக்குவிக்கும் ரஜினி போன்ற ஒரு நடிகர் பத்ம விபூஷன் விருதுக்கும் பத்மபூஷன் விருதும் பெற எந்த தகுதியும் இல்லை. ஆகவே இவ்விரு விருதுகளையும் ரஜினியிடம் இருந்து திரும்ப பெற அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு மேன்சன் ஹவுஸ் மதுவை விளம்பரப்படுத்தியுள்ள ரஜினி மீதும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் மீதும் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது.